ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, மராட்டி மூக்கு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதோடைய அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், ஜீரக சம்பா அரிசி. அதை நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாட்டி 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட பிரிஞ்சி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பச்சை மிளகாயை இதோட கீறிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை முழுசாக போடக்கூடாது, வெடிக்கும். அதனால் லேசாக கீறி விட்டுட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துடலாம். நம்ம 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு மொத்தமாக 600 கிராம் அளவுக்கு வெங்காயம் வேணும் நமக்கு. இதில் 500 கிராம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும். நம்மளே பார்த்தா கருகிடிச்சோன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த ப்ரௌன் வரணும் வெங்காயம். அது நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டும் கலரும் நல்லா வரும் பிரியாணிக்கு. இதை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே மிளகாய் தூளை சேர்த்து நல்லா வதக்கலாம், அப்போ தான் கலர் கிடைக்கும். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு மட்டனை ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கறியை இதிலேயே போட்டு வேக வைக்கலாம், அதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால் குக்கரில் கறியை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்தளவு ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். பிரியாணிக்கு நம்ம ஒவ்வொன்றையும் வதக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். நான் பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி நமக்கு 150 கிராம் இஞ்சி சேர்க்கணும். இதில் இஞ்சியில் பாதி அளவு பூண்டு சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடியில் பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுறணும், அப்படி இல்லைன்னா அடியில் ஒட்டி பிடிச்சிக்கும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட கொஞ்சம் கெட்டி கொழுப்பை எடுத்து வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துடலாம். மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கெட்டி கொழுப்பு சேர்த்து வாங்கிட்டு வந்தால் அது பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதை இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க.
நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை கிராம்பு பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துடலாம். பிரியாணிக்கு நம்ம வதக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் அதே அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதோட 600 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இந்த அளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் இதோடு சேர்த்துக்கலாம். மட்டன் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ அளவுக்கு மட்டனு. அரிசியை டம்ளரில் அளக்கும்போது 7 டம்ளர் அளவுக்கு அரிசி இருந்தது. அதுக்கு நம்ம 14 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதில் ஆனால் நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும். நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம். இப்போ டோட்டலாக 14 டம்ளருக்கு 12 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க போதும். இப்போமே உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும். எல்லாமே சரியாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சேர்க்கலை. இந்த நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தம் போட்டு வச்சிட வேண்டியதான். அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அரிசி இதோடு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வரும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு தம் போட்டுற வேண்டியதான். அரிசியை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடும். அப்போது கீழே ஒரு தோசைக்கல் இருந்தால் ஹெவியாக கீழே வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா தம் போட்டு வேக வச்சிடலாம். மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்றேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக பிரியாணி உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே அடியிலிருந்து கிளறி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.